39-40 உயிர்கள் பலியாகிவிட்டது. இதே மாதிரி இனிமேல் அவங்க அரசியல் பரப்புரை செஞ்சாங்கன்னா நிறைய உயிர் பலியாகும். எனவே அவங்க அரசியல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வழக்கு. இந்த வழக்கை யார் தொடுத்திருக்காங்க, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களோ இல்லை இங்கே நல்ல முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டீகோட் பண்ணி போடட்டும். ஆனால் இப்படி ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்வைக்கு வர வேண்டும். அதை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். சரி, சோ கால்டு இந்த எதிர்கட்சிக்கோ இல்லாட்டி ஆளும் கட்சிக்கோ என்ன வேணும்? விஜய் அவர்களுடைய இந்த பயணம் ரத்தாக வேண்டும். இந்த கூட்டம் கூடக்கூடாது. எப்போதுமே 24 மணி நேரமும் இந்த ஒரு செய்தியை மக்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு நியூஸ் மீடியாவை பார்த்து, நீங்க இது மட்டும்தான் செய்தி அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸ் சேனலும் 24 மணி நேரமும் விஜய் அவர்களுடைய பரப்புரையை போட்டு போட்டு காண்பிக்கிறதுனால அங்க போறது ஒரு ப்ரைடா நினைக்கிறாங்க. அங்க போறது விஜய் அவர்களை பார்த்தலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தோன்றல் உருவாக்கப்படுகிறது. ஸோ நீங்க இதுவும் ஒரு செய்தி தான் அப்படின்னு சொல்லி கடந்து போகணுமே தவிர இது மட்டும்தான் செய்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறார். ஆனா அதே நேரத்துல விஜயனுடைய அடுத்த சனிக்கிழமை பரப்புரை அப்படிங்கிறது ரத்தாகிவிட்டது. இப்படி ஒரு தகவல் கிடைத்ததாக சன் நியூஸ்ல இருந்து எல்லா நியூஸ் சேனலும் அவங்களுடைய நியூஸ் கார்டில் பெருசா டைட்டிலா மாத்தி இதை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வேணும். தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஸ்டாண்ட் பையாக நிற்க வேண்டியது. யார் கூட நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும்னா உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் 100% உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். அடுத்ததான் நீங்கள் யாருக்கு பின்னாடி நிற்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பிரச்சாரத்துக்கு பின்னணியில் நிற்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் சரி இந்த பிரச்சாரம் நடக்க வேண்டும். முன்ன நடந்ததை விட பல மடங்கு வீரியமா, ஆனால் கூட்டம் ரொம்ப கண்ட்ரோலபிளா, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அந்த கூட்டத்துக்கு வராத அளவுக்கு, அப்படியே வந்தாலும் அவங்க சேஃபா இருக்காங்க அப்படிங்கிறத 1க்கு 2 முறை நீங்க சரிபார்த்த பிறகுதான் அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும். பட் கூட்டம் நடத்தப்படாமல் இருக்கவே கூடாது. இங்கே கூட்டம் நடத்தப்படாமல் இருந்து விட்டது அப்படின்னா ஏதோ ஒரு சதி வேலை ஜெயித்து விட்டது அப்படிங்கிறத நம்ம நினைச்சிடலாம். ஒரு இயற்கையினுடைய சதியாக கூட இருக்கலாம். நான் சொல்றது கட்சியினுடைய சதி கிடையாது, யாரும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இயற்கையினுடைய சதியோ இல்லாட்டி விதியினுடைய சதியோ இல்லை ஆளும் கட்சியினுடைய சதியோ எதிர்கட்சியினுடைய சதியோ இல்லாட்டி உங்களுடைய அந்த கூட்டத்தினுடைய சதியோ எது வேணாலும் இருக்கலாம். அந்த சதி ஜெயித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இங்க ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேணுங்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட நபர்கள் இதுக்கு பின்னாடி உழைக்கிறார்கள். ஏகப்பட்ட நபர்கள் தன்னிச்சா எழுந்து வருகிறார்கள். எப்படியாவது ஒரு மாற்றம், ஏபி அப்படிங்கிற 2 கட்சி மட்டும் வேண்டாம், சிடிஇ அப்படிங்கிற நிறைய கட்சிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பரப்புரை நிச்சயமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணணும். தாவேகாவை சார்ந்த தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இந்த நேரம் விஜய் அவர்களும் ரொம்ப அழுதுருப்பாரு. விஜய் அவர்களுக்கும் தூக்கம் வந்திருக்காது, நமக்கும் தூக்கம் வரல. நாமே நிறைய